Hi guys, welcome to KNA Financials. இன்னைக்கு 29th நவம்பர். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டிக்கான இன்ட்ராடே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் நான் எடுக்கும்போது என்னோட என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த லெவலில் இருந்துச்சு. ஸோ ஐடியலி வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஹால்ட் ஆர் க்ரீன் கேண்டில் கொடுக்கும்போது என்ட்ரர் ஆனேன். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் என்னோட ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 43,100 வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் அண்ட் என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,360 கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கன்சல்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ ஃபைனலி ஐ ஹிட் மை ஸ்டாப் லாஸ். ஸோ இன்றைக்கி ட்ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்பர் என்ட்ரி இது தான். பட் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்க்கெட்டை திரும்புறதுனால நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் பண்ண ட்ரேட். ஸோ ஒன்லி ஒன் ட்ரேட், அந்த ஒன் ட்ரேடும் வந்து நமக்கு ஸ்டாப் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு ஃபர்தராக என்ன ட்ரேட் நடக்கும், எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனாலிசிஸில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த லெவல்ஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை ஸ்ட்ரக்சர்லேருந்து செல் ஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் வி டோன்ட் ஹவ் எனி கன்ஃபர்மேஷன். அப்படி கன்சிடர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல டபுள் டாப் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரல் லோ வந்து பிரேக் கொடுக்கணும். பட் ஸ்டில் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் லோ பிரேக் கொடுக்கல. ஸோ இதான் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் லோ. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து 43,000 கீழே வரணும். ஒன்லி தென் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து இப்போ இருக்கிற மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,260 தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர். செகண்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 42,900. ஸோ இது வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் வந்து இன்டர்மீடியட் லெவல் பர்ஃபெக்ட் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,000. ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லெவல். மார்க்கெட்டில் இன்றைக்கி நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து 43,200 CE அண்ட் 43,300 CE 100 CEலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வால்யூம் ஆஃப் செல்லர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு மேலே போகிறதுக்கு. சிமிலர்லி நமக்கு வந்து ப்ரீவியஸ் வீக்ஸ்லாம் பார்த்திங்கும்போது நமக்கு வந்து 43,000 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ நமக்கு நாளைக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் ரேஞ்சில் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ சப்போஸ் மார்க்கெட் 43,000க்கும் 43,200 நடுவில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு வால்டிலிட்டி கிரியேட் பண்ணோம். மறுபடியும் 43,200 போயிட்டு மறுபடியும் கீழே வரலாம். இல்லை 43 டச் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து 43,200 உடச்சிருச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், பியூராக பையிங் போகலாம். ஸோ மொமெண்டம் வந்து நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் அப் சைடில் ரேலி கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிமிலர்லி 43,000 கீழே வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து செல் பண்ணலாம். பட் ஒன்லி ஆன் கன்ஃபர்மேஷன். ஸோ டபுள் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஸோ 43,000 பிரேக் கொடுத்து மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும் வித் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ். ஏன்னா இந்த கேஸில் வந்து நம்ம ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகிறோம். ஸோ அதனால் வந்து ஸ்டாப் லாஸும் நமக்கு ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதான் வந்து நாளைக்கு வீக்கான அனாலிசிஸ். ஸோ நடுவில் இருந்தால் நமக்கு வந்து ரேஞ்சிங் மார்க்கெட் ஆகிடும். ஸோ இந்த நாளைக்கு வந்து ரேஞ்சிங் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து தேர்ஸ்டே வந்து ஒரு நல்ல ரேலி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு 50 ருபீஸ்க்கு வாங்கின ப்ரீமியம் தேர்ஸ்டேக்கு ஒரு 150 ருபீஸ் இல்லை 100 ருபீஸ் ஈஸியாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு கன்சல்டேஷன் இருக்கும் பட்சத்தில். ஸோ இதான் வந்து நாளைக்கான அனாலிசிஸ் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNA Financials. டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.